புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கடலுக்குத் திரும்பும் அலைகள் கதையின் 17ஆம் பகுதி தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க கதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாம், இப்போ அதுதான் தலைப்புகிற காயிரம் பாருங்கள். ரேகா கோபத்துடன் பேசினாள். பாலன் புன்னகைத்தபடி பேசினார். ஆமாம், நீ என்ன சன்னியாசினி ஆக போறியா என்ன? வேற ஏதாவது பிரயோஜனமான விஷயத்தை பற்றி பேசுவோம் அண்ணா. அவளுக்கு வெட்கம் வந்துடுச்சு பாலன். அதோட அர்த்தம் அழகான இளைஞன் ஒருத்தனை அவள் கல்யாணம் பண்ணிக்க தயாராகிட்டாங்கிறது தான், சரிதா கூறினார். சரிதான், சரிதா சொல்கிறது சரி, பாலன் உரத்த குரலில் சிரித்தபடி கூறினார். 2 பெண்களும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டனர். மறுநாள் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் சரிதா. ஏதேதோ யோசனைகளில் மூழ்கியவளாக நடந்து கொண்டிருந்தவளின் அருகே கார் ஒன்று சட்டென்று வந்து நின்றதும் திடுக்கிட்டாள். தாமஸ் சார்ஜும் குஞ்சம்மாவும். என்னம்மா சரிதா, சௌக்கியம்தானே? குஞ்சம்மா கேட்டாள். ஒரு வினாடி குஞ்சம்மாவை பார்த்து கொண்டிருந்த சரிதா மெதுவாக சொன்னாள். நோய் நொடி எதுவும் இல்லை. ஏம்மா உன் மனஸ்தாபமெல்லாம் தீர்ந்துடுச்சா? தாமஸ் ஜார்ஜ் குசலம் விசாரிப்பது போல இயல்பான குரலில் கேட்டார். சரிதா புன்னகைத்தாள். ஜேம்ஸை பற்றி அவள் ஏதாவது விசாரிக்கக்கூடும் என்று தாமஸும் குஞ்சம்மாவும் எதிர்பார்த்தனர். ஆனால் சரிதா அப்படி எதையும் கேட்கவில்லை. ஜேம்ஸை பற்றி அவர்களாக ஏதாவது சொல்வார்கள் என்று சரிதா நினைத்தாள். ஆனால் அவர்கள் எதையும் சொல்லவில்லை. கார் ஸ்டார்ட் ஆகி புறப்பட்டது. சரிதா காரையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் மனதில் ஜேம்ஸ் ஜார்ஜின் நீர் நிறைந்த கண்களும் துயரம் நிறைந்த முகமும் தெளிவடைந்து வந்தன. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும். நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கு அது அத்தியாவசியமும் கூட, சரிதா கூறினாள். பாலனை பார்ப்பதற்காக வந்திருந்தாள். இருவரும் நிறைய பேசினார்கள். பெரும்பாலும் எதிர்காலம் பற்றியதாக இருந்தது அந்த பேச்சு. எத்தனை நாள்தான் இப்படியே இருப்பது? காத்திருப்புக்கும் ஒரு முடிவு வேண்டாமா? தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்வது எதையும் யோசிக்காமல் சட்டென்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடந்து கொள்ளக்கூடியதல்ல. ஓரளவு உத்திரவாதமுள்ள வாழ்க்கை நிலை அவசியம். தற்காலிகமான ஒரு ஏற்பாடு அல்ல அது. இப்போது மாதம் ஒன்றுக்கு 1 or 2 கச்சேரிகள் கிடைக்கலாம். பாலனிடம் ஒரு சிலர் நியாயமான தொகை தரலாம், சிலர் இழுத்து பிடிக்கலாம். கண் பார்வை இல்லாதவர்தானே என்று அசட்டையாக கூட நடந்து கொள்ளலாம். உதவித்தொகையை அனுமதித்திருக்கிறார்கள். மாதந்தோறும் கிடைக்கும். அந்த சிறு தொகையை கொண்டு குடும்பம் நடத்த முடியுமா என்ன? 750 ரூபாய் மானியம் கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு வீட்டுக்கு முன்னால் ஓர் ஓலை கொட்டகை போட்டு சங்கீத வகுப்பு நடத்த தொடங்கினார் பாலன். 3 சீட பிள்ளைகள் கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் மாதந்தோறும் தரும் பணம் ஒரு குடும்பத்துக்கு போதுமா என்ன? சரிதாலயா சங்கீத சபை. ரேகா தான் இந்த பெயரை சுட்டியவள். விரைவிலேயே எந்தவித மறைப்புமின்றி ஒரு அழகான தகர போர்டு அந்த ஓலை கொட்டகையின் மேற்புறத்தில் இடம்பெற்றது. இருக்கிறதை வச்சுக்கிட்டு திருப்திப்பட வேண்டியதுதான். ஆனால் கடுமையான எதிர்கால வாழ்க்கையில் யதார்த்தங்களை சந்திக்க நேரிடும்போது நமக்குள் எந்தவிதமான உரசலோ கீறலோ ஏற்படக்கூடாது. சரிதா பேசினாள். எல்லாம் உன் இஷ்டப்படியே நடக்கட்டும் சரிதா, பாலன் கூறினார். கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். பாலன், கொஞ்ச நாள் பொறுங்கள், சரிதா ஆறுதல் அளித்தாள். அவள் ஏராளமான நம்பிக்கைகளுடன் இருந்தாள். டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பார்ட் செய்திருந்தாள். விளம்பரங்களை பார்த்து விண்ணப்பங்கள் அனுப்பி கொண்டிருந்தாள். சில சமயம் அவளுக்கே தோன்றும், பட்டதாரிகளும் முதுநிலை பட்டதாரிகளும் வேலையை எதிர்பார்த்து தெருக்களில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நோ வேக்கன்சி என்கிற போர்டும் வார்த்தையும் அவர்கள் மனதில் அலுப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. விண்ணப்பங்கள் எழுதி எழுதி களைத்து போகிறார்கள். நேர்முக தேர்வு என்கிற கண் துடைப்புகளில் பங்கெடுத்து ஏமாற்றமடைகிறார்கள்.
ஏமாற்றங்களையும் துயரங்களையும் அடக்கிக் கொண்டு எதிர்பார்ப்புகளை எரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் பிஎஸ்சி கூட முழுமையாக்காமல் வெறும் டைப்ரைட்டிங்கும் ஷார்ட் ஹேண்டும் பாஸ் ஆகியிருப்பது ஒரு பெரிய கல்வி தகுதியாகிவிடுமா என்ன? இதற்காக யாராவது வேலை போட்டு தருவார்களா? சந்திரசேகரனின் அக்கா குவைத்தில் இருக்கிறார். போன தடவை வந்திருந்த போது தன்னையும் அழைத்து கொள்வதாக சொல்லியிருந்தார். அங்கு நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கிறதாம். பணத்தை வாரி கூட்டலாம். ஆனால் தன்னால் அங்கெல்லாம் போக முடியாது. சந்திரசேகரனோட ஆபீஸில் ஒரு டைப்பிஸ்ட் தேவைன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தாரே, சரிதா? மாதவி அம்மா ஒரு நாள் கேட்டாள். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. ஒரு தடவை போய் கேட்டு பாரேன். நீங்கள் தாம்மா அதை கேட்கணும். சரிதா, உன்னோட இந்த பிடிவாதம் நல்லதுக்கு இல்லை. நீ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. எதுக்கும்மா வீணாக கோபப்படுறே? எனக்கு எந்த விதமான பிடிவாதமும் கிடையாது. அப்போ நீ போய் கேட்கக்கூடாதா? சரிதா எதுவும் சொல்லவில்லை. அவள் கேட்க மாட்டாள் என்பது மாதவி அம்மாவுக்கு தெரியும். இவள் அப்பாவும் இவளை மாதிரியே பிடிவாதக்காரர் தான். தன்மானம் கூட இவளை மாதிரியே தான். அடடா, நானும் மறந்தே போயிட்டேன். அந்த வேலைக்கு வேற ஆளை போட்டுட்டாங்களாமே. சந்திரசேகரன் பதிலளித்தான். மாதவி அம்மாவுக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. அதையும் கவனித்த சந்திரசேகரன் தொடர்ந்தான். குவைத்துக்கு வர சொல்லி அக்காவை கூப்பிட்டாளே, வர்றதா சொல்லியிருந்தா அவளே விசாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்பா. அவள் புருஷன் கோபாலகிருஷ்ணனுக்கும் அதெல்லாம் சுலபமான வேலையாச்சே. இவள் குவைத்துக்கு போயிட்டா பாலன் தனியாக கிடந்து கஷ்டப்படணுமே சந்திரசேகரா. பொல்லாத பாலன். சந்திரசேகரன் கோபத்துடன் பல்லை கடித்தான். அந்த குருடன் தான் அவளுக்கு கிடைச்சானா? நீங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால் அவளை குவைத்துக்கு அனுப்பலாம். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவாளே. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு தோணலை. மாதவி அம்மா ஆற்றாமையுடன் பேசினாள், 2 கைகளையும் வளர்த்தியபடி. பெரிய இளையின மனசுக்காரி. எல்லாம் தான் பெரியவள்கிற திமிர். தான் என்ன செஞ்சாலும் யாரும் தட்டி கேட்க முடியாதுங்கிற தைரியம். எவரோட தயவும் தேவையில்லைங்கிற மமதை. நாம் ஏங்க இனிமேல் அதை பற்றியெல்லாம் பேசணும்? சரளா நயமாக பேசினாள். அவமானமாக இருக்குது எனக்கு. சகலையா வர்றவன் ஒரு குருடனாவா இருக்கணும்? எனக்கும் அவனுக்கும் ஒரே இடமா? அதுவும் இந்த ஊர்லேயே? சந்திரசேகரன் கோபத்துடன் கேட்டான். நான் என்னத்தை பண்ணுறது? அவள் அப்படி போயிட்டாள். நான் யார்கிட்ட போய் இதை முறையிடுவது? மாதவி அம்மா கூறினாள். நீங்கள் தான் அவளை கெடுக்கிறீங்க. அவள் என்ன செஞ்சாலும் தட்டி கேட்காம அவள் கூட ஆடுறீங்க. இங்கே வந்தவ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாளா? வயசில் பெரியவர் இல்லையா? நீங்கள் தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். நான் அன்னைக்கே எல்லாத்தையும் மறந்துட்டேன். மனசில் எதையும் மறைச்சி வைக்காமல் திறந்து பேசுகிறது குணம். கடைசியாக சந்திரசேகரன் இப்படி சொன்னான். ஒரு தனியார் பேங்கில் வேலை இருக்கிறதா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவங்கிட்ட நான் சரிதாவை பற்றி சொல்லி வச்சிருக்கிறேன். அதுக்கு திருவனந்தபுரம் போகணும். மாதவி அம்மா சரிதாவிடம் எல்லாவற்றையும் விவரமாக சொன்னாள். சரிதா பதில் எதுவும் சொல்லவில்லை. பிஎஸ்சி என்ற பெயரில் 3 வருடம் பாழாகிவிட்டது. அதெல்லாம் முடிந்து 2 வருடம் தாண்டிவிட்டது. எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமாவது இடம் இருக்கிறதா? கடவுள் கைவிடுகிறாரா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். பிறகும் வேலை கிடைக்கவில்லை என்றால் வேலையே இல்லாமல் கல்யாணத்தை செய்து கொள்ள வேண்டியதுதான். இருக்கிற வருமானத்தை கொண்டு திருப்திப்பட வேண்டியதுதான். இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்த வேண்டியதுதான். 3வது வாரத்தில் சிதாரா பேங்க் ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்காக விளம்பரம் கொடுத்திருந்தது. பத்திரிகையில் விண்ணப்பம் அனுப்புவதில் அர்த்தமில்லை என்றுதான் சரிதா நினைத்தாள். யாராவது அதற்குள் வேலையையே விலை கொடுத்து வாங்கிவிடலாம். பணம் செலவு செய்து போய் பார்த்தால் பிரயோஜனம் இருக்காது. ஆனால் விண்ணப்பம் போடுபடி சந்திரசேகரன் தகவல் சொல்லி அனுப்பியிருந்தான். மீதி விஷயங்களை தான் பார்த்து கொள்வதாக சொல்லியிருந்தான். எனவே எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு விண்ணப்பம் அனுப்பி வைத்தாள். பிஎஸ்சி படிப்பதற்காக 3 வருடங்களை பாழாக்கிய பிறகு ஃப்ரீ டிகிரி, புதுமுக வகுப்பையும் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டும் தான் தகுதிகள் என்று குறிப்பிட நேர்ந்தபோது சரிதாவின் மனம் துடித்தது. மனத்துள் எதுவெல்லாமோ தகர்ந்து விழுந்தது. அப்போதுதான் ஒரு நிமிடம் அவள் யோசித்து பார்த்தாள். மொத்த இழப்பும் தனக்குத்தான்.
படிப்பும் நல்ல பேரும் இந்த இரண்டையும் திரும்ப பெற முடியாது. தன்னுடைய பிடிவாதம் தானே எல்லாவற்றுக்கும் காரணம். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாது சரிதா? அம்மா அடிக்கடி சொல்வது ஞாபகம் வந்தது. உண்மைதான், இவ்வளவு பிடிவாதம் கூடாதுதான். பிடிவாதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒழுங்காக காலேஜ் போயிருப்போம், எக்ஸாம் எழுதியிருப்போம், பட்டம் வாங்கியிருப்போம். பிஎஸ்சிக்கு பிறகு எம்எஸ்சியும் பிஎட்டும் படித்திருக்கலாம். அப்படி நடந்திருந்தால் எப்படியாவது ஏதாவது ஒரு கல்லூரியில் வேலை வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் ஒரு காலத்தில் இந்த மனம் ஆசைப்பட்ட விஷயங்கள். அப்போதெல்லாம் தன்னுடைய ஒரே லட்சியம் அதுவாகத்தான் இருந்தது. எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். நாமே நஷ்டப்படுத்தி கொண்டோம். இழப்பெல்லாம் தனக்குத்தான். ஜேம்ஸ் சார்ஜும் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? மாறாக லாபம் கூட இருக்கலாம். பெட்ரோல் சுரங்கங்கள் நிறைந்த நாட்டில் பணத்தை வாரி கூட்டிக் கொண்டிருக்கலாம். தாமஸ் சார்ஜ் சமீபத்தில் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறார். மகனுக்காகவா? அவரது மெடிக்கல் ஷாப் கூட முன்னேறியிருக்கிறதே தவிர எந்த விதமாகவும் சேதப்படவில்லை. இவை எல்லாமே ஜேம்ஸுக்கு உரியவைத்தானே. இவ்வளவெல்லாம் இருக்கும்போது எதற்காக ஜேம்ஸ் பாரியம் மணலில் கிடந்து உழல வேண்டும்? அரபு நாடுகளுக்கு அவன் ஏன் போக வேண்டும்? சொந்த அப்பாவும் அம்மாவும் ஜேம்ஸை பிரிந்திருப்பதற்கு என்ன காரணம்? பணத்தோடு அவர்களுக்கு உள்ள பேராசைதான். வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? மாதம் காத்திருந்தும் எந்தவிதமான பதிலும் வராமல் போகவே சரிதா அந்த ஆசையையே விட்டுவிட்டாள். இப்படிப்பட்ட விளம்பரங்களும் நேர்முக தேர்வுகளும் ஒரு வகையில் ஏமாற்று வேலைதானே. சரியான கண் துடைப்பு. அறிவித்ததிலிருந்து ஒரே ஒரு வேலை ₹1 நோட்டுகளுக்கு எப்போதோ இரையாகி இருக்கும். பிறகு தன்னை போன்ற வேலையற்றவர்களுக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்காக மறுபடி இப்படிப்பட்ட விளம்பரங்கள் வெளியாகும். தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கும் தன்னை போன்றவர்களுக்கு ஒரு வகையில் இதெல்லாம் வைக்கோல் மாதிரி. பசியோடு அலையும் நாய்க்கு கிடைக்கும் ரொட்டி துண்டு மாதிரியானவை. ஒவ்வொரு இன்டர்வியூ கார்டும் அப்படிப்பட்டதுதான். அதை இறுக்கி பிடித்து கொண்டு மூச்சிறைக்க ஓட வேண்டியது. எதையாவது விற்று அல்லது அடகு வைத்து கடன் வாங்கி எப்படியாவது ஒரு தொகையை புரட்டி கொண்டு பாய வேண்டியதுதான். அங்கு போனால் அதிகாரத்தின் முகங்கள், கேலி நிறைந்த பேச்சுக்கள், தேவையற்ற கேள்வி பதில்கள், கமெண்ட்டுகள். பாவம், வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்கள் அங்கு இன்டர்வியூ என்ற பெயரில் அவர்களது உயர்கல்வியும் பட்டங்களும் காயப்படுத்தப்படுகின்றன. கடவுள்தான் இவர்களை காப்பாற்ற வேண்டும். தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாததால் இவர்களை மன்னியுங்கள். வேலையெல்லாம் உடனே எதிர்பார்க்க கூடியதாக தோணலை. அப்புறமும் ஏன் தள்ளி போட்டிருக்கிறே? சரிதா தையலை தற்காலிகமாக நிறுத்தியவள் அம்மா சொல்வதை கவனிக்க ஆரம்பித்தாள். மாதவி அம்மா சரிதாவின் அருகே மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தைத்து முடித்த ரவிக்கைக்கு பட்டன் வைத்து கொண்டிருந்தார். வேலைக்கு கூட தலையெழுத்து நல்லா இருக்கணும். சரிதா வெறுமனே குரல் கொடுத்தாள். பாவம், எவ்வளவு நாள் தான் அந்த தம்பியும் காத்துக்கிட்டு இருக்கும்? எனக்கென்னமோ உன் கல்யாணத்தை நடத்திடலாம்னு தோணுது. வர வர எனக்கு உடம்புக்கு முடியலை. உனக்கு ஒரு துணையாக இருக்கட்டுமே. மௌனமாக இருந்த சரிதாவும் அதை பற்றித்தான் யோசித்தாள். ஒரு வேலை கிடைப்பது இந்த காலத்தில் இவ்வளவு சுலபமில்லை. அதற்காக காத்திருப்பதில் அர்த்தமும் இல்லை. இதுவரை படித்ததே வீணாகிவிட்டது. இதை விதின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அம்மாவின் யோசனை ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். மாதவி அம்மா மறுநாளே தன் சகோதரர்களை சந்திக்க புறப்பட்டாள். 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருவரும் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகிறார்கள். மூத்தவர் தாமோதரன், நாயரின் மனைவி ஜானம்மா. பரம சாத்வீகம். 4 குழந்தைகள். குழந்தைகளும் தங்கம். அவர்களின் ஒரே குறை படிப்பறிவு குறைவு என்பதுதான். பெரியவன் விஜயன் 10ஆம் வகுப்பை எட்டுவதற்குள் அலுப்படைந்து விட்டான். இப்போது தையல் கடை வைத்திருக்கிறான். மாதவி அம்மாதான் அவனுக்கு தையல் கற்பித்தவள். அவன் கல்யாணத்துக்கு பெண் வீட்டார் யாரெல்லாமோ வந்து போய் கொண்டிருந்தனர். சின்ன அண்ணன் ஜனார்த்தனன் நாயர் ஹைஸ்கூல் வாத்தியார். அவர் மனைவி லீலாமா பிரைமரி ஸ்கூல் டீச்சர். அவர்களுக்கு 3 குழந்தைகள். அந்த குழந்தைகளின் படிப்பும் குடும்ப வாழ்க்கையும் மூத்தவர் குடும்பத்தை விட எவ்வளவோ பரவாயில்லை. சரளாவின் கல்யாணத்துக்கு 2 அண்ணன்களும் தங்களால் என்ற அளவு உதவவே செய்தனர். அப்பாவை இழந்த பெண்களாயிற்றே என்கிற இரக்கம் அதற்கு காரணமாக இருக்கலாம். மாதவி அம்மா சிக்கனம் பிடித்து சேர்த்து வைத்திருந்தது என்று எல்லாவற்றையும் சேர்த்துதான்
சரளாவுக்கு 5 சவரன் நகை போட்டு அனுப்பினாள். கல்யாணம் சரிதாவுக்கு கூடி வருகிறது என்பது தெரிந்தவுடன் தாய்மாமன்கள் இருவரும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தனர். அது ஒரு பெரிய தலைவலி என்றுதானே அதுவரை நினைத்திருந்தனர். சரியான வரன்கள் எதுவும் வருவதாகவும் தெரியவில்லை. வந்தவர்கள் எவரும் 30,000க்கு குறைவாக வரதட்சணை கேட்கவில்லை. படிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துவிட்டால் கல்யாண சந்தையில் விலை சற்று அதிகம்தான். ஆயிரக்கணக்கான பணத்தை வெறுமனே கேட்கிறார்கள். படிக்க வைக்காமல் வீட்டிலேயே உட்கார வைத்திருந்தால் ஏதோ கையில் உள்ளதை வழங்கி ஒருவனிடம் பிரித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் செய்தியை கேள்விப்பட்டதும் தான் இருவரும் பொங்கி எழுந்தார்கள். என்னது, 2 கண்ணும் இல்லாதவராமா பிள்ளை? 1000 இருந்தாலும் இந்த இடம் வேண்டாம், தாமோதரன் நாயர் கூறினார். ஆஹா, தேடி பிரிச்சிருக்கீங்களே ஒரு மாப்பிள்ளையை, இந்த யோசனையை இத்தோட விட்டுடுங்க, ஜனார்த்தனன் உறுதியான குரலில் பேசினார். வேற என்ன செய்கிறது? மாதவியம்மா தனக்கு வேறு வழியில்லையே என்பதை விலக்கி 2 கைகளையும் விரித்தாள். அண்ணன்களிடம் நடந்ததையெல்லாம் விவரிக்கவும் செய்தாள். இதிலிருந்து அவளை தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தோணலை. மாதவியம்மா உணர்வற்றவளாக பேசினாள். ஓஹோ, அந்த அளவுக்கு போய்விட்டாளா? திமிர் பிடிச்சவ தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாளா? இதை விட நம்ம விஜயனுக்கே அவளை கட்டி வச்சிடலாம். படிப்பு மட்டும்தானே குறைவு, வேற என்ன? அந்த கண் தெரியாதவனுக்கு மட்டும் என்ன படிப்பு இருக்கும்? லீலாம்மா கேட்டாள். இவள் எப்படி அந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்த போறா? படிப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டா அறிவு மழுங்கி விடுகிறது. எனக்கு இப்பத்தான் தெரியுது, ஜானம்மா கூறினாள். அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே, அவளோட கிறுக்குத்தனத்தை இங்கேயே மாற்றி விட்டிருக்கலாம், தாமோதரன் கூறினார். கடைசியாக லீலாம்மா சொன்னாள். இதெல்லாம் ஒரு மாதிரியான ஆசை, தானாவே மனசு மாறிடும். எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த பையன் வேண்டாம்னு தான் தோணுது. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வேறொரு நல்ல பையனை தேடி பிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியமா என்ன? ஜனார்த்தனன் கேட்டார். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக ஒரு வாத்தியார் வந்திருக்கிறார். நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர்கிட்ட நான் ஏற்கனவே சரிதாவை பற்றி சொல்லி வச்சிருக்கிறேன். மறுபடியும் பேசி பார்க்கிறேன். எதுக்கும் நானே அங்கே வந்து தகவல் சொல்கிறேன். அதுதான் நல்லது. அங்கே வந்த பிறகு நாம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கலாம். மாதவியம்மா அங்கிருந்து கிளம்பினாள். நாங்கள் இதுக்கு சம்மதிக்க முடியாது. தாய்மாமன்கள் இருவரும் தங்கள் மனைவியருடன் ஒட்டுமொத்தமாக மறுத்து பேசினார்கள். சரிதா தர்ம சங்கடத்தில் நெளிந்தாள். இவர்களிடம் எப்படி தன்னுடைய தீர்மானத்தை நேருக்கு நேர் சொல்ல முடியும்? பிறந்ததிலிருந்தே தன் மீது அன்பு வைத்திருப்பவர்கள் இல்லையா? அப்பா இறந்த பிறகு இன்று வரை அவர்கள் செய்த உதவிகளுக்கு கணக்கு வழக்கே இல்லை. தன்னுடைய படிப்புக்கும் எவ்வளவோ உதவி செய்திருக்கிறார்கள். சின்ன மாமி காலேஜ் போவதற்கு உதவியாக 3 புடவைகள் வாங்கி தந்திருந்தார். படிப்பை பாதியில் நிறுத்தியதற்கே இவர்கள் அப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கிறார்கள். காலேஜுக்கு போகாமல் இருந்தது தெரிந்ததும் இங்கு வந்து ஏகத்துக்கு கத்திவிட்டு போனார்கள். ஜேம்ஸ் ஜார்ஜை ஆள் வைத்து அடிக்க வேண்டியதுதான் என்று பெரிய மாமா ஒற்றை காலில் நின்றார். போலீஸ் புகார் செய்வதுதான் சரி என்பது சின்ன மாமாவின் யோசனை. கடைசியாக எவ்வளவோ பேசி அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினோம். இப்போது இதோ சரிதாவுக்கு என்ன செய்வதென்று விளங்கவில்லை. சரி, உன் முடிவுதான் என்ன? மாமாக்கள் இருவரும் குறுக்கு கேள்வி போட்டு நிற்கிறார்கள். என்ன செய்வது? இவர்களை அனுசரித்து போக முடியுமா? ஒருபோதும் தன்னால் முடியாது. அது எவ்வளவு பெரிய வஞ்சனை! இறந்து போனால் கூட தன் மனம் அமைதி அடையாது. மாமாமார் இருவரையும் மீறி நடக்க முடியுமா? என்ன செய்யலாம்? திரிசங்கு சொர்க்கத்தில் அகப்பட்டவளைப் போல சரிதா தடுமாறினாள். அவள் உடல் குப்பென்று வியர்த்தது. கண் தெரியாத ஒருவர் இந்த அளவுக்கு விளக்கப்பட வேண்டியவரா? அவர்கள் சமூகத்தில் அவ்வளவு தாழ்ந்தவர்களா? அவர்களுக்கு உரிய மரியாதை தர முடியாதவர்கள், அன்பு காட்ட முடியாதவர்கள், அவற்றை செய்பவர்களையாவது தடுக்காமல் இருக்கக்கூடாதா? இந்த வேகமெல்லாம் தற்காலிகமானதுதான். அதற்கு பிறகு தேவையில்லைன்னா மாற்றக்கூடிய பொருளா புருஷன்கிறவன்? குடும்பம் வாழ்க்கை அப்படிப்பட்டதா என்ன? பாருங்க, அவளுக்கு வேறு யாராவது அகப்பட்டானா இவனை தவிர? அவனை எப்படித்தான் கண்டுபிடிச்சாலோ? ஜானம்மா வியப்பால் மூக்கில் விரல் வைத்தபடி கேட்டாள். நாம் எதுக்கு வேண்டாததையெல்லாம் பேசணும்? இது நடக்கக்கூடாது, அவ்வளவுதான், தாமோதரன் இறுதியாக கூறினார். ஜனார்த்தன் அதற்போதும் என்று ஆமோதித்தார். தாமோதரன் யோசித்து பார்த்தார். என்ன ஓர் ஆசை இவளுக்கு! 2 கண்ணும் இல்லாதவனை கட்டி கொண்டு காப்பாற்றுவதாம். இதெல்லாம் தான் என்கிற திமிர் தவிர வேறு என்ன? இவள்தான் இதையெல்லாம் தீர்மானிப்பதா? ஆனால்
சரிதாவின் ஆனாளுக்கு என்ன அர்த்தம் என்பது மாதவியம்மாவுக்கு விளங்கவே செய்தது. தாய்மாமன்களை அவள் தூக்கி எறிய தயாராகிவிட்டாள். அகங்காரி, பெரியவர்களை மதிக்காதவள். அவள் அப்படித்தான் நடந்து கொள்வாள். அவளால் அப்படியெல்லாம் தான் நடந்து கொள்ள முடியும். சொல்லுமா? தாமோதரன் நெற்றியை சுழித்தபடி கேட்டாள். எனக்கு இந்த கல்யாணமே போதும், சரிதா கூறினாள். என்ன? மாதவியம்மாவை தவிர மற்றவர்கள் மொத்தமாக அதிர்ந்தனர். இவ்வளவு திமிரா? அகங்காரி, அதிக பிரசங்கி. 4 எழுத்து படித்து விட்டதால் தாய்மாமன் மருமக்கள் தாயகம் கேரளத்தில் நடைமுறையில் இருந்ததால் தாய்மாமன்களே குடும்பத்தில் தலைவர்களாக இருந்து நிர்வகித்தனர். சொத்துக்கள் முழுவதும் பெண்களுக்கே உரித்தாக இருந்தது. அவற்றை குடும்பத்தின் மூத்த ஆண்மகன் நிர்வாகம் செய்து காப்பாற்ற வேண்டும். அதனால் அவர்களை எதிர்த்து எதையும் பேசிவிடலாமா என்ன? தாமோதரனும் ஜனார்த்தனும் அதிகமான கோபத்தில் பொங்கி எழுந்தனர். லீலாம்மாவும் ஜானம்மாவும் விதிர்விதிர்த்து போனார்கள். மாதவியம்மாவின் உடல் வியர்த்தது. நீ என்ன சொன்னே? அவனே போதும்னா? தாமோதரன் சீறி விழுந்தார். சரிதா தலையை தாழ்த்தி கொண்டாள். சரி, நான் இப்போ சொல்கிறதுக்கு கேட்டுக்கங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. என்னம்மா மாதவி, இதுக்கு என்ன அர்த்தம்? தாமோதரன் மாதவி அம்மாவின் பக்கம் திரும்பி கேட்டார். மாதவி அம்மாவால் எதுவும் பேச முடியவில்லை. நடைப்பினம் போல் நின்றிருந்தாள். மாமா, தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும். நான் இனிமேல் அதிலிருந்து பின்வாங்க முடியாது. சரிதா மந்திரிப்பது போல் பேசினாள். அந்த அளவுக்கு வந்துட்டியா? இதையெல்லாம் நீயே தீர்மானிச்சிடுறதா? ஜனார்த்தனன் இருந்த இடத்திலிருந்து ஓரடி முன்புறம் நகர்ந்தார். இதெல்லாம் அப்படியே நடந்து போச்சு. சரிதா அமைதியாக பேசினாள். இவள் இப்படிப்பட்ட சீற்றங்களை எதிர்பார்த்தாள். எனவே எதிர்கொள்வது என்று முடிவு செய்தாள். நடந்தது நடந்துடுச்சு, ஒப்புக்குறேன். முட்டாள்தனமாக எதையோ செஞ்சுட்டா அது தப்பாக இருந்தால் திருத்திக்க வேண்டாமா? இதில் எந்த தப்பும் இல்லை மாமா. சரிதாவின் குரல் அமைதியாக இருந்தது. அதனால் இதை திருத்தவும் நான் தயாராக இல்லை. ரொம்ப நாள் நல்லா யோசிச்சுத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இந்த முடிவை நீ மறுபரிசீலனை பண்ணணும், மாற்றித்தான் தீரணும். இல்லை மாமா, அது சாத்தியம்னு தோணலை. நாங்கள் இதுக்கு சம்மதிக்க மாட்டோம். மாமா, கண் பார்வை இல்லைங்கிறது தானே நீங்கள் சொல்கிற குறை? இருக்கட்டும், அவருக்கு ஒரு மனுஷர் தானே. அதனால் அவரோட கஷ்டங்களை அனுபவிக்க போகிறவன் நான். தயவு செஞ்சு அதைத்தான் இவ்வளவு நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதுக்கு தயாராக இல்லைன்னு தாமோதரன் அலறினார். மருமக பிள்ளைங்களோட இஷ்டத்துக்கு ஆட இனிமேல் வேற மாமாங்க தான் புதுசாக பிறந்து வரணும். புரிஞ்சுதா? இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நீ என்ன பண்ணுவே? மிஞ்சி போனால் தற்கொலை பண்ணிப்பியா? அதெல்லாம் தேவையே இல்லை. அப்புறம் சன்னியாசினியாக போக போறியா? இலக்காரமாக கேட்டாள். அதுவும் தேவையில்லை. காரணம், இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்க போகிறதில்லை. சரிதா உறுதியான குரலில் கூறினாள். திரும்ப திரும்ப நீ ஆணவமாக பேசுகிற. மாமா, என்னை மன்னிக்கணும். மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லை, அது மட்டும் நடக்காது. உன் இஷ்டப்படி நடக்க விடுறதுக்கு எங்களுக்கு மனசில்லை. நீ நேராக போய் அவனை கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து நில்லு. சரிதா மௌனமாக இருந்தாள். சரி, அண்ணன் தங்கச்சி மருமகள் பாசம் எல்லாம் இந்த வினாடியோடு தீர்ந்துடுச்சு. கிளம்புங்க, போகலாம். தாமோதரன் கோபத்தில் வெளியேறினார். அண்ணா, மாதவியம்மா அழைத்தாள். அவள் மனம் வெந்து நீராகி கொண்டிருந்தது. ஒரு மகளின் பொருட்டு தன் சகோதரர்களும் நாத்தனார்களும் உறவை துறந்து போகிறார்கள். இவள் பிடிவாதம்தான் எல்லாற்றுக்கும் காரணம். வேண்டாம் மாதவி. தாமோதரன் திரும்பி பார்த்தபடி பேசினார். அம்மாவும் பொண்ணுமா இஷ்டப்படி ஆடுங்க. இனிமேல் அண்ணனுங்க இருக்காங்கன்னு அந்த பக்கமாக வந்துடாதீங்க. எல்லோருமே கோபத்துடன் வெளியேறினர். மாதவி அம்மாவள் உள்ளுக்குள் எழுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் போனது. அவை ஒட்டுமொத்தமாக மகள் மீது திரும்பியது. பாரடி மூதேவி, உன்னால தான் எங்கள் அண்ணனுங்களையும் தொலைச்சிட்டேன். நான் இனிமேல் அவங்க வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியுமா? இந்த வயசான காலத்தில் நான் இப்படி அனாதையாக நிற்க வேண்டியிருக்கே குருவாயூரப்பா. மாதவி அம்மா வலது கையை வீழ்த்தி தன் மார்பில் அரைந்து கொண்டாள். அம்மா. சரிதாவின் குரல் உயர்ந்தது. அம்மா, என்னை சபிக்காதே. எனக்காக நீ கஷ்டப்படணுங்கிறது தான் வேண்டாம். இப்போ வேணும்னா கூட நீ அவங்களோட போய் இருந்துக்கலாம். உனக்கு அவங்க தானே பெருசு. உனக்கு அவங்களெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாதவங்களா போயிட்டாங்க இல்லை? மாதவி அம்மாவின் கோபம் வருத்தமாக மாறியது. மூக்கை சிந்தி விரல்களை சுவரில் தேய்த்தாள்.
உடுத்து இருந்த வேட்டியுடன் முனையை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள். அவங்களை நான் அப்படி நினைக்கலை. சரிதா அமைதி இழக்காமல் பேசினாள். இவ்வளவு ஆன பிறகு நான் பாலனை மாத்துறது நியாயமா? இது சாதாரணம்னு உனக்கு தோணுதா? மாதவி அம்மா அதற்கு பதில் சொல்லவில்லை. அவள் மனத்தில் அப்போதும் கார்மேகங்கள் நிறைந்திருந்தன. அவள் மனம் எவ்வளவு அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது சரிதாவுக்கும் புரிந்தது. அம்மா, எனக்காக நீ இவ்வளவெல்லாம் சகிச்சுக்கிட்ட? சரிதாவின் கண்கள் நிறைந்து வலிய தொடங்கின. இதை கூட எனக்காக சகிச்சிக்க? நீ என்னை பெத்தவளாச்சே. என்னால் இனிமேல் உனக்கு எந்த விதமான துயரமும் ஏற்படாதுன்னு நான் உறுதியளிக்கிறேன். போதுமா? சரிதா உடனே வீட்டுக்குள் நுழைந்தாள். அவளால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பாவியான ஒரு மனதுக்கு கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கலாம் என்று முயற்சி செய்ததற்கு இத்தனை பழி, இவ்வளவு சாட்டையடிகளா? எவ்வளவு மோசமான வழியா இது? கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையா? பெரும் பாம்புகளும் கொடூரமான மிருகங்களும் நிறைந்த வழியா? மாதவி அம்மா மேற்கொண்டு எதையும் யோசிக்கவில்லை. நடப்பது நடக்கட்டும். இதுவரை நடந்ததன் தொடர்ச்சி. வேறு என்ன செய்வது? அவள் ரேகாவின் வீட்டுக்கு வந்தாள். அந்த வீடு திருவிழா கோலம் போல் பூண்டிருந்தது. அவர்களின் நீண்ட நாள் ஏக்கமும் கனவும் நிறைவேறப் போகிறது. ரேகாவின் பெற்றோர் கடவுளுக்கு நன்றி தெரிவித்தார்கள். தவமிருந்து பெற்ற முதல் குழந்தை பாலன். பரம்பரையை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டியவன். அவனை அவர்கள் அதுவரை வளர்த்தது கூட அப்படித்தானே. அருமை மகனின் உதட்டில் மலர்ந்த புன்னகையில் அவர்களின் மனமே குளிர்ச்சி அடைந்தது. அவன் கைகால்களை ஆட்டி அழுதபோது மனம் அருந்தினார்கள். மல்லாந்து படுத்து அழுதபோது, கவிழ்ந்து விழுந்தபோது, முழங்காலை தேய்த்து தரையில் நீச்சல் அடித்தபோது, அப்போதெல்லாம் அந்த பிஞ்சு கண்களுக்கு சுத்தமாக பார்வையே இல்லை என்று தெரியவே இல்லை. அவன் வாழ்க்கை அந்தகாரத்தில் ஆழ்ந்து போயிருப்பது பிறகுதான் தெரிய வந்தது. குழந்தை அடிக்கடி விழுந்து கொண்டிருந்தான். முழங்காலை தேய்த்து நீந்தியவன் அடிக்கடி வராந்தாவிலிருந்து முற்றத்தில் விழுந்தான். குரல் கேட்டால் மட்டுமே அவன் கவனம் திரும்பியது. வண்ண வண்ண பொம்மைகள் அவனை எந்தவிதமாகவும் பாதிக்கவில்லை. குலுங்கும் மணி எழுப்பும் விளையாட்டு பொருட்கள் ஒலியெழுப்பினால் அவன் முகம் அந்த பக்கமாக திரும்பி மலரும். சத்தம் வரும் திசையை நோக்கி அவன் தலை திரும்பும். அப்போதுதான் முதலாக சந்தேகம் ஏற்பட்டது. கடவுளே, குழந்தை பார்வையற்றதாக இருந்துவிடக்கூடாது. ஆனால் டாக்டர் உறுதியுடன் சொன்ன பிறகு நம்பாதிருக்கவும் முடியவில்லை. சோர்ந்து போய்விட்டார்கள். தகர்ந்து போய்விட்டார்கள். அச்சாணி உடைந்து நிலம் பதிந்தது போல் ஆனார்கள். என்னென்னமோ சிகிச்சைகள் செய்தார்கள். எவ்வளவோ பணத்தை அதற்காக செலவழித்தார்கள். என்ன செய்தும் அந்த கண்களுக்கு பார்வை திரும்பவே இல்லை. எத்தனையோ பேர் கண் தெரியாதவர்களுக்கான பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடும்படி கூறினார்கள். அவர்களே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றார்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு மனம் வரவில்லை. கண் பார்வை இல்லாவிட்டாலும் எங்கள் குழந்தை எங்களிடமே வளரட்டும். குழந்தையை பிறர் நிந்திப்பதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். கண் பார்வை இருக்கும் குழந்தையாகவே நினைத்து வளர்த்தனர். அண்ணன் மீது உயிரையே வைத்திருக்கும் ஒரு தங்கையும் அவனுக்கு கிடைத்தாள். பார்வையற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு போகாவிட்டால்தான் என்ன? அவனது இருட்டுச் சிறைக்குள் வெளிச்சத்தின் நெய் விளக்கேற்ற வந்த பெண்ணே, உன்வரவு நல்வரவாகுக. எல்லாம் உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். கோபால பிள்ளை சொன்னார். அப்படின்னா மேற்கொண்டும் தாமதிக்க வேண்டாம். தேதி பார்த்து முகூர்த்தம் வச்சுக்கோங்க. மாதவி அம்மா சொன்னாள். எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் என் ஆசை. ஆனால் பாலனுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? அதனால் கோயில்லையே வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, கோபால பிள்ளை சொன்னார். இல்லை, வீட்டில்தான் கல்யாணத்தை வச்சுக்கணும்னாலும் அப்படியே செஞ்சிடலாம். பாலனுக்கு அதில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அப்போ சீக்கிரம் வந்து சேருங்க என்ற மாதேவியம்மா விடைபெற்றாள். அண்ணா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, ரேகா பாலனிடம் வந்தபடி கூறினாள். பாலன் ஓலை கொட்டகைக்குள் குழந்தைகளுக்கு ரிசன சனிதப சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். உள்ளே 4 குழந்தைகள் இருந்தனர். தாவி குதிக்காமல் தரையில் நின்று பேசுமா, பாலன் புன்னகைத்தபடி சொன்னார். மாதவியம்மா பாலனை பற்றி ஆதரவாக குசலம் விசாரித்திருந்தாள். செய்தி அறிந்ததும் பாலன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மனத்துள் கனவுகள் வண்ண இறக்கைகள் வீசியபடி பறந்தன. மேகங்கள் விதை தூவுகின்றன. கற்பனைகள் முளைவிட்டன. அபிலாசைகள் பூவணிந்து கொண்டன. ஆசைகள் கனிந்து வருகின்றன. கனிந்து பக்குவமாகி இருக்கின்றன. எடுத்து வைத்து சுவைக்க வேண்டியதுதான். ஆகா, என்ன இனிமை!
மாதவியம்மா சரளாவிடம் வந்தாள். செய்தியை தெரிவித்தாள். சந்திரசேகரன் எங்கோ வெளியூர் போயிருந்தான். திருவனந்தபுரம் போயிருப்பதாக தெரிய வந்தது. மாலை நேரத்துக்குள் எப்போதும் வந்துவிடுவான். அதுவரை தாங்க முடியுமா என்ன? செய்தியை சொன்ன பிறகு உடனே திரும்பிவிட்டாள் மாதவியம்மா. மறுநாள் ஒரு புதிய செய்தியுடன் சந்திரசேகரன் வந்தான். சரிதாவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல உள்ளதாம். இன்டர்வியூ கார்டு அனுப்பிவிட்டார்கள். இன்று அல்லது நாளை அது சரிதாவுக்கு கிடைக்கும். அந்த வேலை எனக்கு கிடைக்கும்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? நீண்ட இடைவெளிக்கு பிறகு சரிதா சந்திரசேகரனிடம் பேசினாள். நான் அந்த விஷயமாகத்தான் போயிருந்தேன். நண்பருக்கு பேங்க் விஷயத்தில் நல்ல செல்வாக்கு இருக்குது. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் பணத்தை அதுக்கு செலவு பண்ணியிருக்கிறதும் தான் விஷயம். எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கும்? 5000ஆவது தேவைப்படும். 5000மா? மாதவியம்மா வாயை பிளந்தாள். எங்கே இருந்து கொடுக்கிறது? இப்படி சொன்னால் போதுமா? அந்த வேலைக்கு 25,000 கொடுக்கக்கூட ஆளுங்க தயாராக இருக்காங்க. நாம் இப்போ என்ன பண்ணுறது? 5000 ரூபாய் கொடுத்தால் ஒரு வேலை கிடைக்கும் என்பதை தெரிந்தவுடனே சரிதா உற்சாகமடைந்தாள். இழந்து போன எதையெல்லாமோ திரும்ப பெற்றது போல் உணர்ந்தாள். மாதவியம்மா வாயை கட்டி வயிற்றை கட்டி சேமித்து வைத்த வகையில் 2000 ரூபாய் தேறியது. 2 கண்ணும் தெரியாத ஒருவரே மாப்பிள்ளையாக வந்தாலும் பெண்ணின் உடம்பில் ஒரு பொட்டு தங்கமாவது இல்லாமல் வெறுமனே அனுப்பிவிட முடியுமா என்ன? அந்த தொகையை அப்படியே வேலைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்றாலும் மிச்ச பணத்துக்கு எங்கே போவது? அதை சந்திரசேகரன் தருவதாக ஒப்புக்கொண்டான். வேலை கிடைத்துவிட்டால் ஒரு வருடத்துக்குள் 5000 ரூபாயை சம்பாதிக்க முடியாதா என்ன? நான் பாலன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேனே, மாதவியம்மா சொன்னாள். விட்டு தள்ளுங்க அதை. சந்திரசேகரன் வெகு காலமாக ஒதுக்கி தள்ளினான். அதுக்கு இப்போ என்ன அவசரம்? கொஞ்சம் லேட் ஆகிட்டா அவன் அங்கேருந்து ஓடி போயிட போகிறானா என்ன? அவன் உங்கள் கையை விட்டு போக மாட்டான். பயப்படாதீங்க. அப்படியே போயிட்டாதான் என்ன? அது நல்லது தானே. சரிதாவின் மனத்துள் அந்த வார்த்தைகள் சரியான இடத்தில் பாய்ந்து தாக்கவே செய்தன. பாலன், உங்கள் அபிப்பிராயம் என்ன? எல்லாவற்றையும் பாலனிடம் விவரமாக தெரிவித்த சரிதா கேட்டாள். அவன் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்திருந்தது. எதிர்பார்ப்புகள் நிறைந்ததாக இருந்தது. மகிழ்ச்சி அவள் குரலில் பூமழை பொழிந்து கொண்டிருந்தது. பாலனின் முகம் மங்களடைந்தது. இதயத்துக்குள் கடுமையான கயிறு இழுப்பு போட்டி நடந்து கொண்டிருந்தது. அவர் அவற்றை தன் முகத்திலிருந்து மறைக்க பெரும்பாடும் பட்டு கொண்டிருந்தார். இத்துடன் கடலுக்குள் திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் கடலுக்கு திரும்பும் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.